வணக்கம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் பூண்டு சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் 4 வரமிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட 7-8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா என்னோடய கைப்பிடிக்கு 2 கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு புளி, ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு செம்மையாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.